ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி கருவாடு கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தேவையான அளவுக்கு கத்திரிக்காய், லைட்டாக புளி, கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது போய் செய்யலாம் வாங்க. கடாய் வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறமா சோம்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு, பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கிச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் நிறைய அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் நம்ம நிறைய சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கும் போது அந்த பூண்டோட வாசனை, அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு இதில் போடலாம். அப்போ தான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்தோட கலர் நல்லாவே மாறணும். அப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமெல்லாம் கலர் மாறுது போகணும். அந்த தொக்குக்கு அப்போ தான் அந்த கலர் மாறி அதுக்கு கூட அந்த தக்காளி சேரும் போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்து கூட லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கணும். கிளறிக்கலாம். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போது அது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த தக்காளி லைட்டாக வதங்கும் போது நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி இதை ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாத போடணும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதை அப்படியே கலந்துக்கலாம். ஏற்கனவே மஞ்சள் போட்டுக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும்னு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இதை சேர்த்துக்க போகிறேன். எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். இது நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயெல்லாம் அப்படியே கலர் மாறிச்சு பாருங்களேன், அப்படியே வெந்து வருது. இப்போது இந்த பாதி வெந்திருக்கும் போது அது கூட நம்ம இப்போ வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கருவாடெல்லாம் நல்லா அப்படியே கமகமான வருது.
பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது வீட்டு மிளகாத்தூள் தான், வீட்டில் அரைச்சது. அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் தான், 1.25 ஸ்பூன் போதும். எல்லாமே கலந்து எல்லாம் அரைச்சி பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி இதில் லைட்டாக புளி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் போட்ட பிறகு தான் நம்ம வந்து புளி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி புளி சேர்க்கக்கூடாது, அதோட டேஸ்ட்டு கம்மியாகிடும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் அதில் கரைச்சி. லைட்டாக புளி அவ்வளோதான். இதுலேயே அது நல்லா அந்த கத்திரிக்காய் கருவாடு இதெல்லாம் வந்து நல்லா வெந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கிக்கணும். இது இப்போ கொதிக்கிட்டோம், எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கிடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறோம், இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்த உப்பு கம்மியாக இருக்குது, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கப்பா. உப்பு அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, உப்பே இல்லைனாலும் சாப்பிட முடியாது. உப்பு இல்லா பாண்டம் குப்பைக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வரும். இது கிளறி விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ சாப்பிட தயாராக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வேறு கிண்ணத்தில் மாற்றி சூடான கத்திரிக்காய் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கஞ்சி கூட தான் நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். அந்த கத்திரிக்காய் பூண்டு கருவாடு இதெல்லாம் நல்லாவே வந்துருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கப்பா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.